என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஐஸ்வர்யவானும் தரித்திரனும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும். ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். லூக்கா 16:21. இங்கே நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓர் உவமையை வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் ஒருவன், லாசரு என்னும் தரித்திரன் ஒருவன். இருவரும் மரித்து போகிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளம் போகிறான், தரித்திரன் ஆபிரகாமின் மடிக்கு போகிறான். ஏன் இப்படி? ஐஸ்வர்யவான் எந்த பாவமும் செய்ததாக வசனம் கூறவில்லையே. ஐஸ்வர்யவானாய் இருப்பதே பாவமா? இயேசுவும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றாரே என்று அநேக ஐஸ்வர்யவான்களின் உள்ளங்கள் ஊசலாடலாம். இந்த தரித்திரனை பாருங்கள். ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். லூக்கா 16:21. அவன் ஆசை நிறைவேறியதாக வேதம் கூறவில்லை. மாறாக நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் இயேசு சொன்னபடி வாழ்கிறவனாயிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? 1. அந்த தரித்திரனின் பசியை தீர்த்திருக்க வேண்டும். 2. வாசலருகே கிடந்தவனுக்கு ஒரு புகலிடம் கொடுத்திருக்க வேண்டும். 3. பருக்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதுதான் குற்றமாகிறது. அதே சமயம் 1. ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். 2. அவன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? இரத்தாம்பரமும் விலையேற பெற்றதுமாய் இருந்தது. சம்பிரமமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவானின் இருதயம் தரித்திரனுக்காய் உருகியதாக தெரியவில்லை. எந்த உதவியும் செய்ததாகவும் தெரியவில்லை. நம்மை சுற்றியும் எத்தனையோ ஏழைகள் கண்டும் காணாமலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்தாலும் நம் நாட்டின் வறுமை கோட்டை மாற்ற முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே நம்மை கேள்வி கேட்பாராமே. நமக்கு கூட கிழிந்த கால் சட்டையும் பரட்ட தலையுமாய் சிமெண்ட் கோணியுடன் குப்பை தொட்டியை கிளறும் சிறுவர்களை கண்டவுடன் இதயம் வலிக்கிறதே. 1 நூற்றாண்டுக்கு முன் வந்து இலவச கல்வி அளித்த கால்டுவெல்லையும் மர்காஷியஸையும் மனம் நினைக்கிறதே. இயன்றதை செய்தால் போதும், இயேசுவின் பிள்ளைகளாக முடியும். இயன்றதை செய்தால் போதும், இயேசுவின் பிள்ளைகளாக முடியும். தீர்மானம்: மத்தேயு 25 பல முறை படிப்பேன், செயல்படுவேன்.